ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஜானு. அப்போ ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரவும் சிபி கோவத்தோடு அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஜானு அவங்க தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் சிபி கோவத்தில் தான் இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் அவனை அனுசரித்து நீ போகணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ தமிழ் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ஜானுமா நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டியேன்னு தோணுது அப்படிங்கும்போது அப்போ ஜானு சொல்கிறாங்க, நான் அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்கலை, இது ஏற்கனவே நான் முடிவெடுத்து வச்சிருந்த விஷயம்தான். ஆனால் சிபி மனசு மாற வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சிபிக்கு பொருத்தமான ஜோடி நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீ ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் முத்தம்மா நீ தமிழை அழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது முத்தம்மாவை தமிழை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா கணேஷ் இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ரொம்பவே தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானு மீனாவை பார்க்குறாங்க. என்ன மீனா சொல்லிட்டு இருக்கிற, நான் தப்பான முடிவுலாம் எடுக்கலை, என்ன முடிவு எடுக்கணுமோ அது சரியாக தான் நான் தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லத்தை நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், தமிழ் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவள் உண்மையை சொல்ல பண்ணாக்கி இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்தவா, ஆனால் அவளை போய் இந்த வீட்டுக்கு போய் மருமகளை ஆக்கி வச்சிருக்கீங்களே, ஆனால் எங்கள் அண்ணன் பொண்ணு வெண்பா அவள் இந்த வீட்டில் நம்ம குடும்பத்தில் உள்ள வாரிசாக்கும், ஆனால் அவளை போய் நீங்கள் இப்படி வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டீங்களே, இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சமயுக்தாவை வேண்டான்னு சொன்னதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் அதே இடத்துல வெண்பாவை நீங்கள் கொண்டுட்டு வருவீங்கன்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறத கேளு, தமிழ் தான் சிபிக்கு ஏத்தமான ஜோடி, இந்த குடும்பத்துக்கு பொருத்தமானவன் அவ தான், அதனால நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கார, இங்கே வா வெண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் வெண்பா அழுதுகிட்டே வராங்க. இங்கே பாரு வெண்பா, சிபி உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நினைக்காத, ஆனால் சிபி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே அமையாது. சிபியை பற்றி நீ புரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்ட. ஆனால் தமிழ் அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் எல்லாத்தையும் யோசித்து பொறுமையோடு அவள் சகிப்புத்தன்மை அவளுக்கு கூடுதலாகவே உண்டு, ஆனால் அந்த பொறுமை உனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பப்படவும் இல்லை. அதனால நான் சொல்கிறது கேளு, உனக்கு பொருத்தமானவனா ஒருத்தனை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும் இப்போ கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லத்த என் பொண்ணுக்கு எப்படி பார்த்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். இனிமேல் இந்த வீட்டில் நாங்கள் என்ன உரிமையோடு இருக்கிறதுக்கு நானும் என் பொண்ணு என் மனைவி நாங்கள் வீட்டை விட்டே போகிறோம் அப்படின்னு கணேஷ் சொல்லவும் இதை கிட்டதுமே ஜானு தடுத்து நிறுத்துறாங்க. இல்லை நீங்கள் வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வெண்பா இந்த வீட்டுக்கு மருமகளாக இருந்தால் என்னெல்லாம் அவளுக்கு நான் பண்ணுவேனோ அது எல்லாமே அவள் கல்யாணத்தில் நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த சொத்துல ஒரு பங்கு இருக்குது, அதனால இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கணேஷ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பரவாயில்ல நம்மளுக்கு இந்த அம்மா சொத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது, எப்படியோ நம்ம சொத்துக்காக தானே சிபியை வெண்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம வீட்டை விட்டு போகணும்னா கண்டிப்பாக நம்ம செல்லா காசாக தான் நம்ம இருக்கணும், அதனால நம்ம ஓவராக நடிக்க வேண்டாம், இந்த அம்மா சொல்கிற மாதிரிக்கே இப்போமே நம்ம ரொம்ப ஓவராக நடித்தோம்னா அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போக வேண்டியதாகிரும், அதனால நம்ம இந்த வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரியத்தை நீங்கள் இப்படி ஒரு தூரம் சொல்கிறனால நான் என் மனசை மாற்றிக்கிட்டுதேன், வா வெண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பாவை அழைச்சிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கணேஷ் கிட்ட அமுதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்குங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கவும், என்னடி நீ நினச்சிட்டு இருக்கிற, சொத்துக்காக தானே சிபியை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம், அதுதான் அந்த அம்மா நம்மளுக்கு சொத்தை தாரன்னு சொல்லிடுச்சுதுல, அப்புறமா இதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும், வெண்பாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்லபடியாக சீர்வரிசெல்லாம் செஞ்சு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கும் இந்த சொத்துல ஒரு பங்கு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு போனாக்கி நான் அண்ணா காவடியாக தான் நின்றுட்டு இருக்கணும், நீங்களும் கஷ்டப்படுவீங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும் போது இதை நான் யோசனை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி எப்படியோ நம்ம நினச்சது ஓரளவுக்காக நம்மளுக்கு நடக்குது, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்க வேண்டியது அப்படிங்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா அவங்க முத்தம்மாவையும் தமிழும் ரூமுக்கு இருக்கவும் அப்போ தமிழ் சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ முத்தம்மா சொல்கிறாங்க, தமிழ் நீ எதுக்காக கவட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை முத்தம்மாக்கா என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஜானுமா அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாங்கன்னு தோணுது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அங்கே ஜானு வராங்க. உடனே தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், சிபியோட அவசர புத்தி தான் உனக்கு பற்றி தெரியும்ல, அவன் எந்த மாதிரிக்கு அவசரப்பட்டு முடிவெடுப்பான்னு அதே அவசரம் தான் இன்றைக்கும் பட்டான், ஆனால் அதுக்காக கண்டிப்பாக அவன் ஒரு நாள் யோசனை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபி நினைப்பான். அது மட்டும் இல்லாமல் சிபி மனசில் நீ இருக்கிற, ஆனால் அது என்ன பண்ணுறதுக்கு வெளிப்படையாக அவன் சொல்ல தான் மாட்டுக்கிறான் அப்படிங்கவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரும்னு தோணுது
பண்ணல அப்படிங்கும்போது நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. மொத்தமாக இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அதனால ஜோசியரை நீ வர சொல்லு அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது எங்கள் பாரு தமிழ், நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லா விஷயமும் நடக்கிற நேரத்தில் நல்லபடியாக நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ஜோசியரை நீ வர சொல்லு அப்படிங்கவும் உடனே முத்தமாவும் சரிதாமான்னு சொல்லிக்கிட்டு ஜோசியரை வர சொல்கிறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, சமயுக்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு கைக்கு வந்துருச்சுன்னா சமயுக்தாவுக்கு ஒரு பங்கை கொடுத்து நம்ம வந்து அவளை அனுப்பி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நானும் சமயுக்தாவும் ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் அவள் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சிருப்பான்னு நினைக்கவே இல்லை. கடைசியில் அவள் என்னை ஏமாத்திட்டால. ஆனால் அதுக்காக இந்த தமிழை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டால ஜானு அம்மா, நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போச்சுதே, எனக்கு இந்த கல்யாணனாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த இதுக்குள்ளே என்னை சிக்கலை மாட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி கோவத்தோடு இருக்கவும் அங்கே தமிழ் வராங்க. தமிழை பார்த்ததுமே சிபி வந்து ரொம்பவே ஆவேசத்தோடு திட்டும் போது உடனே தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் சிபி, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட இஷ்டம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஜானுமா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, என்னதான் வந்து அவங்க முடிவெடுத்தாலும் சரிதான், ஆனால் சேர்ந்து வாழ போகிறது என்னமோ நம்ம 2 பேரும் தானே, நீ நினைக்கிற மாதிரிக்கு என் மனசில் நீ துளி கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கல்யாணங்கிறது எனக்கு விருப்பமும் கிடையாது. சேம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் கைக்கு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு நான் ஒரு பங்கு கொடுத்து நான் அவளை போக சொல்லலான்னு தான் இருந்தேன். அதனால தான் ஷாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனால் இந்த மாதிரிக்கெலாம் நான் அவள் வந்து என்னை ஏமாத்தோன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அதுக்காக ஒன்றை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் சரிதான், உன் கூட சேர்ந்து வாழ்வன்னு சொல்லி மட்டும் நீ நினச்சிடவே செய்யாத. கூடிய சீக்கிரத்திலே நம்ம 2 பேரும் பிரியதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே தமிழ் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா ஜானு வராங்க. உடனே ஜானுவை பார்த்ததுமே சிபி வந்து கோவத்தில் முகத்தை தூக்கி அவங்க திருப்பி வச்சுருக்கவும், என்ன சிபி என் மேலே கோவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஜானுமா என்ன இருந்தாலும் சரி தான், என் வாழ்க்கையில் நீ இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது எங்கள் பாரு, நான் கரெக்டான முடிவு எடுத்திருக்குன்னு உனக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். நான் இப்போ எதுக்காக அங்கே வந்திருக்கிறேன்னா ஜோசியர் வந்துட்டு இருக்கிறாரு, இன்றைக்கி உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம், அதனால வந்து நல்ல நேரம் குறித்து கொடுக்கறதுக்காக அவர் இப்போ வரப்போகிறாரு, அதனால நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு ஜானுமா, நீ அடுத்தடுத்து திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற, இந்த கல்யாணத்திலே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இதில் வர சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறியா, கண்டிப்பாக இவளோட நான் சேர்ந்து வாழவே போகிறது கிடையாது அப்படின்னு சிபி வந்து ஆக்ரோஷத்தோடு சொல்லவும், நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவெடுத்தனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியாமல் இவ கழுத்தில் நான் தாலி கட்டினே தவிர இவன் மேலே நான் ஒன்றும் விருப்பப்பட்டு நான் தாலி கட்டலை, அதனால நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சிபி வந்து பேசிட்டு இருக்கவும் அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க, ஜானுமா நான் சொல்கிறது கேளுங்க, இதுக்கெல்லாம் இப்போ தேவையில்லை அப்படிங்கும்போது, என்ன தமிழ் ரொம்ப நல்லவ போல் நாடகம் போட்டிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க சிபி, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கும் இந்த கல்யாணத்தை சுத்தமாக விருப்பம் இல்லை தான், ஆனால் ஜானுமாக்காக தான் நானும் வந்து எதுவுமே பேசாமல் மணமடியிலேருந்து உட்காந்து உங்கள் கையால் நான் தாலியை வாங்கிக்கிட்டேனே தவிர மற்றபடி எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஜானு எப்படி ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.